நேற்று நைட்டு நீ ஏதோ மும்முரமாக படிச்சுட்டு இருந்த. எனக்கு தெரியும் அது என்னன்னு. லாஹிரி மாஸ்டர் பாபாஜியை மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் ஒரு அமேசிங் இன்சிடென்ட் நடந்துச்சு. பாபாஜி லாஹிரி மகாஷாயருக்கு ஒரு பெரிய லெசன் சொல்ல நினைச்சாரு. என்ன லெசன்? ஒரு நாள் ஹிமாலயஸ்ல பாபாஜி அவரை ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ சடனா ஒரு பெரிய கோல்டன் பேலஸ் அப்பியர் ஆயிடுச்சு. கோல்டன் பேலஸா? நிஜமாவா? ஆமா, பேலஸ் ஃபுல்லா ஷைனிங் லைட்ஸ், பியூட்டிஃபுல் ரூம்ஸ், கிராண்ட் பில்லர்ஸ்னு ரொம்ப அழகா இருந்துச்சு. லாஹிரி மகாஷாயா அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு. பாபாஜி எதுக்காக அந்த பேலஸை கிரியேட் பண்ணாரு? அதுவா, ப்ரீவியஸ் லைஃப்ல லாஹிரி மகாஷாயருக்கு ஒரு ஆசை இருந்துச்சாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃபாலோ பண்ணும்போது ஒரு கிராண்ட் பேலஸ்ல எல்லாம் வாழணும்னு நினைச்சிருந்தாராம். அந்த ஆசை மனசுக்குள்ள இன்னும் இருந்துச்சு. ஆனா அவருக்கு அது ஞாபகம் இருக்காதே. கரெக்ட், ஆனா அவர் மறந்துட்டார் தான். ஆனா பாபாஜி எல்லாம் தெரிஞ்சவராச்சே. அந்த லாஸ்ட் வேர்ல்ட்லி டிசைரை ரிமூவ் பண்ணதான் அந்த பேலஸை கிரியேட் பண்ணாரு. அப்போ லாஹிரி மாஸ்டர் என்ன பண்ணாரு? அவர் பேலஸ்குள்ள போய் எல்லா இடத்தையும் பார்த்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெட்டீரியல்ஸ் திங்ஸ்லாம் பெர்மனன்ட் ஹாப்பினஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாபாஜி அவருக்கு கிரியா யோகா இனிஷியேஷன் கொடுத்தாரு, பிளஸ் பண்ணினாரு. அதுக்கப்புறம் பாபாஜி இன்னும் ஒரு தடவை பாருன்னு சொன்னாரு. அப்போ லாஹிரி மகாஷாயர் திரும்பி பார்த்தப்போ பேலஸ்ல ஒரு செகண்ட்ல டிஸப்பியர் ஆயிடுச்சு. வாவ், அது ரொம்ப மைஸ்டீஸா இருக்கே. ஆமா, அப்போ பாபாஜி சொன்னாரு, பேலஸ் வந்து மாதிரி மறைஞ்சிருச்சு. இந்த வேர்ல்டும் டெம்பரரி தான். ரியல் ஹாப்பினஸ் காடை ரியலைஸ் பண்றது தான் இருக்குன்னு. இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்? இவ்ளோ பெரிய வெல்த், பேலஸ், லக்ஸுரி இருந்தாலும் நான் சொல்றேன், அது பெர்மனன்ட் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் தான் லாஸ்டிங் ஹாப்பினஸ்னு பாபாஜி லாஹிரி மாஸ்டருக்கு காட்டினாரு.